ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணி நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் மினிமம் 8th 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸுக்கும் ஒவ்வொரு வேலைவாய்ப்புகள் தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேர்காணலில் மட்டும் பாஸ் பண்ணிட்டா போதும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 12,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கான ஸ்டார்டிங் சேலரி தான் அறிவிச்சிருக்காங்க, மேக்ஸிமம் சேலரி சொல்ல. ஸோ உங்களுக்கு 12,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 6 செப்டம்பர் 2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மறக்காமல் ஒட்டிக்கோங்க. கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்தது புது ஃபோட்டோ. இந்த இடத்துல நேம் ஆஃப் தி போஸ்ட், நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விண்ணப்பதாரரின் பெயர் என்ன, யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயர், அதாவது முழு பெயரை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம், கல்யாணான பெண்கள் இருந்தால் கணவர் பெயர் மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சருக்கா ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் உங்களுடைய அப்பா பெயரவே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 3வது பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், அதான் அவங்க கொடுத்துருக்கு இதே சேம் ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய ஏஜ், வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க, கல்வி தகுதி என்ன, 8th மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ டிகிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் எத்தனை பர்சன்டேஜ் மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கரண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க தற்போதைய முகவரி, ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா பர்மனெண்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி, நீங்கள் 2 ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு தான் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுலேயும் டோர் நம்பர், வீட்டு எண், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா, டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தனித்தனியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 8வது ரிலீஜியன் என்ன, உங்களுடைய மதம், எந்த மதத்தை சார்ந்தவங்க, அதே மாதிரி கம்யூனிட்டி, எந்த சாதி சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு எண், உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு அதையும் கூட வச்சுருங்க. அண்ட் தென் உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, உங்களோட மொபைல் நம்பரும் மென்ஷன் பண்ணுங்கள். 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இமெயில் மின்னஞ்சல் முகவரி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கோவிட் டைப் அப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், எஸ்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை நோனா நோன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்கிட்ட அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன, எஸ்னா இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்னா அங்கே கொடுத்த ப்ரூஃபும் இருக்கும், அதையும் கம்பல்சரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா திருநங்கைகள், உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டோர், இந்த மாதிரி யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துட்டு அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வைக்கணும்.
இருந்துச்சுன்னா வைங்க, நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வைக்கணும். இல்லை உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே மறக்காமல் பிளேஸ், இடம், உங்கள் ஊர் பேர் எது, அதே மாதிரி டேட், என்றைக்கு அனுப்புகிறீங்க அந்த டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கீழே இந்த இடத்துல அப்ளிகன்ட் சிக்னேச்சர் மறக்காமல் போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. சிக்னேச்சரை போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு தனியாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத, அது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரி வாங்க, நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 30 வேக்கன்சிக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 பெர் மந்த் உங்களுக்கான சேலரி வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ MBBS டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அல்லது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இதில் கம்பல்சரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசிஎம், எம்பிசி, டிஎஸ்சி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SC, SC, ST எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 40 இயர்ஸ். சரி, செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. மொத்தம் 32 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 18,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அதாவது ஸ்டாஃபுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ DGNM டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி இது படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா BSc நர்சிங் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலில் நீங்கள் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக 50 அதாவது 18லேருந்து 50 வயது வரை உள்ள ஆண், பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா MPHW அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2ன்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 12 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 14,000 ரூபாய் மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். எந்த குரூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இதில் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கட்டாயம் நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு 10th பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கம்பல்சரி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் கோர்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அதில் 2 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கு மேக்ஸிமம் 50 வயது வரை உள்ள ஆண், பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 18 வயது, மேக்ஸிமம் 50 வயது. அந்த என்ன வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 66 காலி இடங்கள். மாத சம்பளம் 8,500 ரூபா கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு மேக்ஸிமம் 50 வயது வரை உள்ள ஆண், பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 140 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். அது கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வைக்க சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட், அதுக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, 10th மார்க் ஷீட் வச்சாலும் சரி, இல்லை 12th மார்க் ஷீட் வச்சாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் படித்ததுக்கான ப்ரூஃப் அதை நீங்கள் கம்பல்சரி வச்சு தான் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th 12th இதுக்கெல்லாம் சரி 8th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிசியில் 8th மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டிசியை வச்சா போதும். மிச்சம் இருக்கவங்கள இப்போ எக்ஸாம்பிள் 10th அப்படின்னா 10th மார்க் ஷீட் அதே மாதிரி டிசி வைக்கலாம். இதே டிகிரி அப்படின்னா நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் அனுப்பிச்சலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வச்சு அனுப்புறது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியாக மட்டும்தான் இருக்கணும். எந்த ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் இதில் வச்சு அனுப்பிச்சிடாதீங்க. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது.
சரி, அதை வைக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதே நர்ஸுக்கான வேலை வாய்ப்புக்கு அவங்க பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம் இல்லை பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அது வைக்கணும். அது அவங்க மட்டும்தான். இதே எம்பிபிஎஸ்க்கு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எம்பிபிஎஸ் இது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில், அவங்க அதை வைக்கணும். மிச்சம் இருக்கவங்க யாரும் இது வைக்கணும்னு தேவை கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது நீங்கள் 10th அல்லது 12th மார்க் ஷீட் வைக்க சொல்லியிருக்காங்க. அதில் கம்பல்சரி நீங்கள் தமிழ் எக்ஸாம் எழுதியிருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இல்லை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வேறு என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்கள் சாதி சான்று வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8வது ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, நீங்கள் இப்போ இருக்கிறக்க அட்ரஸுக்கான ப்ரூஃப், அதுக்கு எதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தது. அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் இல்லை டேக்ஸ் ரெசிப்ட் இதில் ஏதாவது ஒன்று வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு இதில் ஏதாவது, இந்த 5 இதில் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட், உங்கள்கிட்ட கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை குரூப் பி ஆஃபீஸர் இல்லை குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கினேன், அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கடைசி 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 மாதத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ண முடியாது. 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இன்னும் வாங்காதவங்க நீங்கள் அப்படி குரூப் ஏ இல்லை குரூப் பி கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் மட்டும் பத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேரக்டர் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் படித்த ஸ்கூலோ காலேஜ்லேயோ அங்கே இருக்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அவங்கக்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப், அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட் யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வைக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு என்ஓசி வாங்கி நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் கேம்ப் லைஃப் அது உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் அதில் சொல்லியிருக்காங்க. என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கான ஒர்க்கிங் டைம் இருக்கும் அப்படிங்கிறத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, எல்லாமே எனக்கு ஓகே, நான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 6/9/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே பை போஸ்டல் சர்வீஸ் ஆர் இன் பர்சன், ஒன்று டைரெக்டாக நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா போஸ்டல் சர்வீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சரி, நாங்கள் எந்த அட்ரஸுக்கு சப்மிட் பண்ணுறதுனா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆஃபீஸ் ஆஃப் தி மெம்பர் செக்ரட்டரி CCUHM சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் 3rd ஃப்ளோர் அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங் சென்னை 3. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஒன்று டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் தபால் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி கிளாரிஃபை பண்ணலான்னா அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 04425619330. அப்படி இல்லை அப்படின்னா 04425619209. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணி தாராளமாக கேட்கலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.